ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தனாக்கா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்ல பார்த்தனாக்கா இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஜூன் மாசம் பார்த்தோன்னா எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வந்து நம்ம போட போறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் போட்டா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல என்ன பண்ணுவாங்க, ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் அல்லது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பா வச்சிருவாங்க. வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, ரிசல்ட் குயிக்கா பப்ளிஷ் பண்ணிட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஸ்பீட் பண்ற மாதிரி ஸ்பீட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ அடுத்து கட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எஸ்ஐக்கு நோட்டிபிகேஷன் போட்டு எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பிசிக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க. சரியா? அப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிற நீங்க வந்து பார்த்தோன்னா வருமா வராதான்னு டவுட்ல யோசிச்சுட்டு இருக்காத, கட்டாயமா 100% பார்த்தோன்னா உங்களுக்கான கால் ஃபார் வந்து இந்த வருஷம் கொடுப்பாங்க. எஸ்ஐ மற்றும் பிசி ரெண்டுமே நடைபெறும். ஸோ எஸ்ஐக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 600க்கும் மேற்பட்ட வேக்கண்ட் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து செவி வழி செய்தி ஆல்ரெடி பேசும்போது சொல்லியிருந்தாங்க. 4082 வேக்கண்ட் மொத்தம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த வருஷம் பார்த்தோன்னா அப்படியே ப்ரொமோஷன்ல போடணும். ஸோ ஓப்பன் கோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு 600 வேக்கண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த முறை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ கண்டிப்பா பார்த்தோன்னா வரும். நீங்க தாராளமா படிக்கலாம். ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா நம்பி படிங்க, வெற்றி உன் வசமாகும். சரியா? நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு காரியமும் சக்சஸ் பண்ண முடியாது. நம்பிக்கை அதுதானே வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும்ன்ற மாதிரி பாத்துக்கோ. சரியா? அடுத்து இப்போ வந்து பார்த்தோன்னா ஸோ ஓகே நோட்டிபிகேஷன் கொடுத்தாச்சு, படிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஸோ படிக்கிறது வந்து பார்த்தோன்னாக்கா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வெற்றியாளர் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லும்போது வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி, வெற்றியாளர் பிறப்பிடம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ நம்மகிட்ட சேரன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் கொடுக்குற எஃபோர்ட்டை நீங்க கொஞ்சம் அடிஷனலாக என் கூட சேர்ந்து எஃபோர்ட் போடனா பண்ணலாம், கண்டிப்பாக நீங்க வந்து பாஸ் பண்ணலாம். இது எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து எஸ்ஐ பிசிக்கான வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது. ஸோ டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளா இருக்குது. நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தோன்னா ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, பாய்ஸ் கேர்ள்ஸுக்கும் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியாக பார்த்தோன்னாக்கா ஸோ இலவச விடுதி வசதியுடன் கூடிய ஒரு வகுப்பு, தங்கும் விடுதி வசதி ஃப்ரீ தான். ஹாஸ்டல் பீஸ் பே பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தோன்னா ஜஸ்ட் 12,000, ஜஸ்ட் 12,000 ரூபாய் தான் கோர்ஸ் ஃபீஸ். இதில் பார்த்தோன்னா புக்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ புக்ஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்குது, ஃபுட் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்குது, கிரவுண்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளா இருக்குது. எல்லாம் சேர்ந்த ஒரு அகாடமி தான் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. சரியா? நீங்க வந்து ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கட்டாயமா ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்க வாழ்க்கை வந்து பார்த்தா நீங்க நினைச்ச மாதிரி மாத்துறதுக்கு ஒரு சிறந்த பிளாட்ஃபார்மா இது இருக்குன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கான கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்குது. அந்த டெஸ்ட் பேஜ்ல கொஸ்டின் நம்பர் 8, டெஸ்ட் நம்பர் 8ல 25ல இருந்து 50வது கொஸ்டின் இருக்கு, 26வது கொஸ்டின்ல இருந்து 50வது கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணிருப்போம், இந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல இருந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் அதுல போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அதை போயிட்டு நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 26, சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படுவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முதல் வாரம், ஒவ்வொரு வருடமும் ஜனவரி முதல் வாரம் என்ன பண்ணுவாங்க, சாலை பாதுகாப்பு வாரமும் பேட்டி வாரமாகவும் கொண்டாடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 2, இந்தியாவில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் எப்போ ஓட்டு போட்டான்னு பார்த்தோன்னா 1921 நீதி கட்சி என்ன இருப்பாங்க, அவங்க தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க காலகட்டத்துல தான் எலெக்ஷன் பண்ணிருப்பாங்க, அலோவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா பொது தேர்தல் 1951 to 52 நடந்த பொது தேர்தலில் மேக்சிமம் நம்பர் ஆஃப் பெண்கள் என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க. அப்படி வாக்களிக்கும் வயது 21 நிர்ணயம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 1989 ஆயிடுச்சு, 18 வயசுன்னு நிறைவேற்றி இருப்பாங்க. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து போலாம். கொஸ்டின் நம்பர் 28, ஆந்த்ராக்ஸ் நோயை குணப்படுத்த உதவும் நோய்கள். இந்த ஆந்த்ராக்ஸ் நோய் அப்படின்னு கொடுக்கும்போது பிரித்தெடுக்கும் நோய் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இது வந்து பார்த்தோன்னா விலங்குகளிலிருந்து மனிதர்கள் தொற்றக்கூடிய நோய் தான் பார்த்தோன்னா ஆந்த்ராக்ஸ் முடிப்பாங்க. ஆந்த்ராக்ஸ் பேசிலக்ஸ் நோய் அது வந்து பார்த்தோன்னா பரப்பக்கூடியது. இதோடைய குணமாக்குவது மருந்து சொல்லும்போது சிப்ரோபிளாக்சின் அதுதான் பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ பிசிஜி அப்படின்னு கொடுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பிறந்து பார்த்தோன்னா பிசிஜி கொடுப்பாங்க. ஸோ அடுத்து டாட் அப்படின்றது காசு நோய், டாட்ன்றது டிபிக்கு போடுற மருந்து, பிசிஜி சொல்லும்போது இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 29, வாயு பரிமாற்றத்தை உதவும் வேர்கள் அப்படின்னு கொடுக்கும்போது நிமெட்டோஃபோர்கள், இது பார்த்தீங்கன்னாக்கா நிமெட்டோஃபோர்கள் என்று அழைக்கப்படுறது. இது வாயு பரிமாற்ற உதவக்கூடிய வேர்கள் வந்து நிமெட்டோஃபோர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 30, பாக்டீரியாவால் ஏற்படாத நோய் எது அப்படின்னு போயிருப்பாங்க. காலரா, விப்ரியோ காலரா பாக்டீரியா. டைபாய்டு சொல்லும்போது
நினைப்பாங்க. ஸோ மைக்ரோ டைப் சல்மோனோ டைபி அது போயிருப்பாங்க. அடுத்து காசோன்னு சொல்லும்போது டீபர் கிளாசிஸ் மைக்ரோபாக்டீரியம், இதுவுமே பாக்டீரியா. அப்ப ரேபிஸ் என்றது வெறிநாய் கடி, இது பார்த்தோன்னா வைரஸால் ஏற்படக்கூடிய நோய். அவங்க என்ன கேட்டுறாங்கன்னா பாக்டீரியால் ஏற்படாத நோய் எது அப்படின்னு கேட்டுறாங்க. அப்ப ரேபிஸ் மட்டும் பாக்டீரியா ஏற்படாது, இது வைரஸால் ஏற்படக்கூடிய நோய். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 31, உயிரினத்தின் அடிப்படை செயலழகு. ஒரு உயிரினத்தின் அடிப்படை செயலழகுனா செல். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா ரொம்ப எளிமையான கேள்வி, 2023 கொஸ்டின்ல எஸ்ஐல கேட்டிருந்தாங்க. அடுத்து இப்ப அணு அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அணு கொடுப்பாங்க, ஒரு துகள் இருக்குல்ல, இந்த துகள்கள் ஒரு பருப்பொருளின் அடிப்படை அலகு அணு. பருப்பொருளோட அடிப்படை அலகு அணுன்னு போயிருப்பாங்க. அணுவெல்லாம் ஒன்னா சேர்ந்து மூலக்கூறு, ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, மூவணு மூலக்கூறுன்னு போயிருப்பாங்க. இப்ப திசு அப்படின்னு சொல்லும்போது இந்த செல்கள் ஒன்னா சேர்ந்து திசுக்களா மாறுது, திசுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உறுப்புகளா மாறுது, உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலங்களா மாறுது, உறுப்பு மண்டலம் ஒன்னா சேர்ந்து ஒரு உடலா மாறுது. சரிங்களா? அடுத்து பாருங்க, செல்லின் சுவாச உறுப்பு எது? செல்லின் சுவாச உறுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா, ஒன்னொன்னா பார்க்கலாம். செல்லின் கட்டுப்பாட்டு மையம். செல்லின் கட்டுப்பாட்டு மையம் சொல்லும்போது உட்கரு. செல்லின் கட்டுப்பாட்டு மையம்னா உட்கரு. இது வந்து பார்த்தோன்னா செல்லின் உணவு தொழிற்சாலைன்னு சொல்லும்போது பசுங்கணிக்கும். செல்லின் உணவு ஒளிச்சேர்க்கை பயன்படுது பார்த்தோன்னாக்கா பசுங்கணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்தோன்னா ஆற்றல், மைட்டோகாண்ட்ரியா ஆற்றல் நிறையும் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ரெஸ்ட் வேற என்னதான் இருக்கிறது? ஸோ அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா தான் செல்லின் சுவாச உறுப்பு. செல்லின் சுவாச உறுப்பு, ஆற்றல் நிலையம், எல்லாமே அதுதான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 33, இரு வாழ்வை தாவரங்கள் என்று அழைக்கப்படுவது எது? தாவரத்தின் இரு வாழ்விகள் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ பிடிச்சிருப்பாங்க. தாவரங்களை 5 வகைப்படுத்திருப்பாங்க. தாலோபைட்டோ, பிரயாபைட்டோ, டெரிடாபைட்டோ, ஜிம்னஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் இருப்பாங்க. 5 வகைப்படுத்திருப்பாங்க. இதுல வந்து பார்த்தோன்னா பச்சையம் மற்றும் பச்சையம் இல்லாத ஒன்னா சேர்த்து பார்த்தோன்னா ஒரு குடும்பமும் வகைப்படுத்திருப்பாங்க. ஆல்கைகள் பூஞ்சைகள் வந்து பார்த்தோன்னா தாலோபைட்டோல வந்து வச்சிருப்பாங்க. பிரியாபைட்டோ, டெரிடோபைட்டோ போயிருப்பாங்க. அப்புறம் பூக்கும் தாவரம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 வச்சிருப்பாங்க. பூக்கும் தாவரம், பூவ தாவரம் வச்சிருப்பாங்க, பூவை பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதைகளை பொறுத்தும் 2 டிவைட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூடிய விதை தாவரம் வந்து திறந்த விதை தாவரம் அப்படின்னு டிவைட் பண்ணிருப்பாங்க. ஜிம்னஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் வகைப்படுத்திருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க இரு வாழ்வி தாவரங்கள், இரு வாழ்வி அப்படின்னாக்க நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடியது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரியோபைட்டா, டெரிடோபைட்டோ, ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், தாலோபைட்டோ எது அப்படின்னு கேட்கறாங்க. அது எடுத்துக்காட்டு சொல்லும்போது மாஸ்கல். இது பார்த்தீங்கன்னாக்க தாவர உலக இருவாழ்வின்னு சொல்லும்போது மாஸ்கல் தான் கொடுத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 34, இரு சொல் பெயரிடும் முறையை செயல்படுத்தியவர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தியவர் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ கரோலஸ் லினேயஸ் இவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இருசொல் பெயரிடும் முறை வந்து செயல்படுத்தி அறிமுகப்படுத்தியது கஸ்பர்டு பாகின் 1623. இவரும் தன்னுடைய புக்கு சொல்லி தன் புத்தகத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீசிஸ் பிளான்ட்ரோம் அப்படின்ற புக்ல வந்து இருப்பாரு இருசொல் பெயரிடும் முறையை வந்து செயல்படுத்தி இருப்பாரு. அடுத்து காஸ்பர்ட் பாகினா 1625 வந்து அறிமுகப்படுத்தியவர். ஆராய்ச்சி விட்டார் சொல்லும்போது 5 வகைப்பாட்டு முறை முன்வைந்தவர். வெந்தம் மற்றும் ஊக்கன்னு சொல்லும்போது இருப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீசிஸ் பிளான்ட்ரோம், அவர் வந்து ஜெனிரா பிளான்ட்ரோம் என்ற நூலை எழுதி தான் பார்த்தோன்னா பெந்தம் மற்றும் ஊக்கர். அடுத்து கோழிகளுக்கு வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் எது? கோழிகளுக்கு வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் சொல்லும்போது ராணிக்கெட் நோய். ராணிக்கெட் பார்த்தீங்கன்னா வைரஸால் ஏற்படக்கூடிய நோய். ஆந்த்ராக்ஸ் சொல்லும்போது மனிதர்கள் ஏற்படக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்கும் நோய்னு சொல்லுவாங்க. இந்த சால்மோனோடைசிஸ் என்பது டைஃபாய்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த அஸ்பர்ஜில்லஸ் அப்படின்னு சொல்லும்போது பூஞ்சைகளால் ஏற்படக்கூடியதான் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்பர்ஜில்லஸ், கனவு பூஞ்சை, கிளாவிடிஸ் போரின்ற மாதிரி. செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம்னா உட்கரு. சரியா? செல்லின் மூளை அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு செல்லு அதோடைய மூளையாக செயல்படும் செல்லின் பாகம்னா உட்கரு தான். செல்லின் கட்டுப்பாட்டு மையம், செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 37, ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றங்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8.7 மில்லியன், 8.7 மில்லியன் சிற்றங்கள்லாம் பண்ணது காணப்படுறது. ஒரு தாவரம் வகைப்படுத்தும் போது சிற்றினம், பேரினம், குடும்பம் அப்படின்பாங்க வகைப்படுத்தியிருப்பாங்க. அது சிற்றினம் தான் அடிப்படை அலகு. சரியா? சிற்றினம் தான் அடிப்படை அலகை கொடுத்திருப்பாங்க. வகைப்பாட்டின் அடிப்படையில்னா சிற்றினம். இலைகள் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது. இடைகள் மூலம் உணவு நடத்துவதுன்னா பிரேயோஃபில்லம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரணக்கல்லி அப்படின்னு கொடுப்பாங்க. இதான் இடைகள் மூலம் என்ன பண்ணுது உணவுக்கும் நடக்கிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 39, ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை. ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறைக்கு வந்து என்ன அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஸோ ஆப்ஷன் டி மொட்டு விடுதல். ஆப்ஷன் டி மொட்டு விடுதல் என்று பெயர். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 40, பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இழைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ ஒன்னொன்னா போயிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா விவசாயம் சொல்லியிருப்பாங்க ஜென்ரலா. இப்போ ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா தோட்டக்கலைத்துறை. ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலைத்துறைன்னு போயிருப்பாங்க.
இப்போ செரிகல்ச்சர் அப்படின்னு கொடுப்பாங்க, ஃப்ளோரிகல்ச்சர். இப்போ செரிகல்ச்சர் தான் கொடுப்பாங்க பட்டுப்பூச்சி வளர்ப்பதும் பட்டுகளை உருவாக்குவதும் செரிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஃப்ளோரிகல்ச்சர்னா பூக்கள் வளர்க்கும் முறை, ஃப்ளவர்ன்றதுல. 41 பிரித்தெடுப்பர் நோய் என்று அழைக்கப்படுவது எது? நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஸோ பிரித்தெடுப்பு நோய் என்ன? ஆந்த்ராக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 42 முதுகெலும்பற்றவை எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? முதுகெலும்பற்றவைகள் வந்து பார்த்தீங்கன்னா 9 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 9 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 43 கூம்பு தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. கூம்பு தாவரம் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கூம்பு தாவரம் எடுக்கும்போது நம்ம இது கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு நம்ம இதை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு அழைப்போம். பைனஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு கூட அழைப்பாங்க. இது பைனஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து போலாம். கொஸ்டின் நம்பர் 44 தவறான இணையை தேர்ந்தெடு. புளிய மரம், அசாஜாக்டர் இண்டிகா, எலுமிச்சை சிட்ரஸ் அருண்டுவப்போடிகா, தேங்காய் சொல்லும்போது காகஸ் நியூசிபெரா, இஞ்சி ஜிஞ்சர் பேஸ் அபினேசஸ். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜிஞ்சபர் அபினேசஸ், தேங்காய்னா காகஸ் நியூசிபெரா, எலுமிச்சைனா சிட்ரஸ் அருன்ஸ் எல்லாமே கரெக்ட். புளிய மரம் சொல்லும்போது அசாடிராக்டர் இண்டிகா அப்படின்னு போயிருக்காங்க. இது மட்டும் தவறானது. இதுதான் தவறானது. அசாடிராக்டர் இண்டிகா அப்படின்னு போயிருந்தது புளிய மரத்துக்கு தவறானது. ஓகே, அது வந்து பார்த்தோன்னா அசாடிராக்டின் அப்படின்னு கொடுக்கும்போது வேப்பிலை வந்து கொடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 45 இகைச்சி என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி. எப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மள சீன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா சி அப்படின்னா அருவத்தக இகழ்ச்சி எழுந்து பேசல், தப்பா பேசினா இகழ்ச்சின்னு போயிருப்பாங்க. அப்போ வந்து ஆப்ஷன் சி, சி என்பது சரியான விடை. சே அப்படி வரல, சா நோ இதெல்லாம் கிடையாது. பாடம் படித்தான் வளம் வந்தான், பாடம் படித்தான் வளம் வந்தான் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த பாடம் பலம் இதெல்லாம் வரத்தால் இது மகர குறுக்கம் என்று அழைக்கப்படுது. இதெல்லாம் மகர குறுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா ஐகார குறுக்கம் கிடையாது, அவுகார குறுக்கம் கிடையாது, ஆயுத எழுத்தும் கிடையாது. இங்க மகர எழுத்து காரணப்படுது, இது மகர குறுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 47 மார்பு, சால்பு, மூழ்கு. சரியா? இவங்க வந்து பார்த்தோன்னாக்கா இந்த பூ சா இந்த கூ பூ இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா கசட தபர, கசட தபர அப்படின்னு கொடுக்கும்போது கசட தபர எது கொடுப்பாங்க? வல்லினமா? கசட தபர வல்லினம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வல்லினம் வரதாலாம் பண்ணிருப்பாங்க. இது வன் தொடர் குற்றியலுகுரம், வன் தொடர் குற்றியலுகுரம் அப்படின்னு போயிருப்பாங்களா? இடைத்தொடர் குற்றியலுகுரமா? வன் தொடர் வல்லினும் மெல்லினும் இடையினும் கசட தபர நம்மன எரல வயல எரல உழல. சரியா? இப்போ வந்து க ச ட த ப ர கசட தபர. அடுத்து ங ஞ ந ந ம ந கஞ்சன நம்மன ய ர ல வ ழ ல கசட தபர மெல்லி அது பார்த்தீங்கன்னா வல்லினும், இது வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினும், இது இடையினும். ஸோ அப்போ வந்து வன் தொடர் குற்றியலுகுரமா? வல்லினம் பண்றதால வன் தொடர் குற்றியலுகுரம் தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி வன் தொடர் குற்றியலுகுரம் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். தவறானது, தவறானது எது? கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். அடுக்கு தொடர் வந்து சொல்லினே தனித்தனியா நிற்குமா? இல்ல. இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும். இரட்டை கிளவினா இணைந்தே தான் பொருள் தரும், அது கரெக்ட் தான். அடுக்கு தொடரில் சொற்கள் ஒரு முறை மட்டுமே வரும் கிடையாது. இது என்ன பண்ணது? 1 2 3 என அடுக்கி வந்தாதான் அது வந்து அடுக்கு வரை. அப்ப தவறானது பார்த்தோன்னா இதுதான் தவறானது. இரட்டை கிளவியில் சொற்கள் இருமுறை மட்டுமே வரும். ஸோ இதெல்லாமே கரெக்ட் தான், இது மட்டும் தான் தவறானது. கொஸ்டின் நம்பர் 49 பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்பாங்க. பொங்கல் உண்டான். பொங்கல் அப்படின்றது தொழிலாக பெயரா? வராது. ஏன் அப்படின்னா பொங்கல்ன்றது தொழில் கிடையாது, அது ஒரு பண்பு, அது ஒரு உணவு. சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுறது உணவு கிடையாது, அப்ப தொழில் கிடையாது. அப்ப டிசம்பர் சூடினால், டிசம்பர் சூடினால் இங்க சூடுதல் அப்படின்றது ஒரு வினை, அப்ப வினையாக பெயர் கரெக்ட். மல்லிகை சூடினால், மல்லிகைன்றது ஒரு பொருளுக்கு, அதாவது பொருளாக பெயர் கரெக்ட். இனிப்பு தின்றான் அப்படின்றது ஸ்வீட், ஸ்வீட் ஆகுதா காரமாகுதா கசப்பாகுதுன்னு சொல்றது அந்த சுவை குறிக்குது, குவாலிட்டி, அப்ப பண்பாக பெயர். இது எல்லாமே கரெக்ட். ஸோ பொங்கல் உண்டான்றது தொழிலாக பெயர் கிடையாது. ஸோ அப்ப இதுதான் பார்த்தீங்கன்னா பொருத்தமற்றது. கொஸ்டின் நம்பர் 50 பகுபத உறுப்புகளில் எது கட்டாயமாக கட்டளையாகவே அமையும்? எது கட்டளையாகவே அமையும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி என்பது கட்டளை, பகுதி என்பது கட்டளையாகவே அமையும். சரியா? பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம், மொத்தம் 6. இது பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பு உறுப்பு 6 அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 25 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் சூன் வரப்போகுது. ஸோ இப்போதே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பு வெயிட் பண்ணாத. இப்பவே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி மிஸ் பண்ணவங்க, 0.5ல விட்டவங்க, 1 மார்க்ல விட்டவங்க, பிசிக்கல்ல விட்டவங்க சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோன்னா ஹெவி காம்படிஷன் ஓடிட்டு இருப்பான். அவங்க கூடவே நீ வந்து டிராவல் பண்ணணும்னு நினைக்கும் போது ஸோ இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தோன்னா சரியான நேரம். உங்களுக்கு வந்து சரியான நேரம் ஒரு 6 மாத காலம் கரெக்டாக ஒதுக்குங்க. இப்போ ஒரு 3 மாசம், அப்புறம் ஒரு 3 மாசம் கரெக்டாக ஒதுக்குங்க. ஷுவரா என்ன பண்ணலாம், நீங்க 6 மாசத்துல வேலையை பர்ஃபெக்டா படிச்சு முடிச்சு ரிவிஷன் போட்டு ரெடியா இருந்தீங்கன்னாக்கா டபுள் ஸ்டார் வாங்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், லைஃப் செட்டில் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2024 அப்புறமா 25, 26 எலெக்ஷன் வரும். ஸோ அடுத்த வருஷம் கால் ஃபார் வருமா அப்படின்றது கேள்விக்குறி. அடுத்த வருஷம் கால் ஃபார் வருமானது நம்ம கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கிறது. சரியா? அப்ப என்ன பண்ணுங்க, எப்பொழுதுமே நாளைக்குன்னு யோசிக்காத. நம்ம கையில் இருக்கிறது இன்னைக்கு மட்டும்தான். நேற்று முடிஞ்சு போச்சு. நேற்று என்ன நடந்தது நம்ம கையில் இல்லை. நாளை என்ன நடக்க போறது நம்ம பையில் இல்லை. இன்று மட்டுமே நம் கையில் உண்டு. இன்று மட்டுமே நம் கையில் உண்டு. நீங்க இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுங்க, கரெக்டா பயன்படுத்துங்க. நேற்ற நிகழ்வுகள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இன்றைய நிகழ்வுகளே நாளைக்கான மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. அப்ப நீங்க மாற்றத்தை விரும்புவோர் எனில் இன்றைய நாளை சரியாக பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றி கிட்டும். ஸோ வாழ்வில் வெற்றி பெற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.